ஆக்சுவலாக நான் வந்து இது என்னோட 2வது இன்டர்வியூ. ஸோ எனக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூவில் வந்து ரொம்ப லோ ஸ்கோரிங் கிடச்சிது, ஒரு 4th ஸ்லாப் ஆஃப் மார்க் கிடச்சிது. ஸோ இன்டர்வியூலேயே நான் ஒரு 22 மார்க்ஸை லூஸ் பண்ணனால தான் எனக்கு வந்து அந்த அட்டெம்ப்டில் வந்து என்னால் ஒரு வேலை கிடைக்காம போச்சு. ஸோ நான் வந்து அந்த இன்டர்வியூவில் நான் என்னென்ன தப்பு பண்ணேன், அது எப்படி நம்ம இது சரி செய்யலான்றதை உட்காந்து நான் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறமா இது பண்ணேன். ஸோ அந்த இன்டர்வியூவில் நான் பண்ண தப்புன்னு பார்க்கும்போது என்னோட நர்வஸ்னஸை வெளிக்காட்டினது. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம பண்ணுற எந்த ஒரு ஆக்ஷனும் நம்ம நர்வஸாக இருக்கோன்றதை வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி பழகணும். இது முதல் விஷயமாக நான் ஸ்டடி பண்ணது. 2வது, நம்ம பதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். பட் அதுக்குன்ட்டு நம்ம 1 வேர்ட் ஆன்சர்ஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த இன்டர்வியூவர் வந்து கொஞ்சம் ஃபெட்டப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுக்கணும், பட் அது ஓவர் எலாபரேட்டாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு லெவல் ஆஃப் ஆன்சரிங்கை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். இது 2 தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த இன்டர்வியூவில் நான் கொடுத்தேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக ஒரு இது கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணேன். ஸோ அது மூலமாக டிஃப்ரெண்ட் பர்சனோட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அது மூலமாக அந்தந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் வந்து அப்புறமா எப்படி ஆன்சர் பண்ணலான்றதை நம்ம வந்து அப்போ நல்லா பண்ணலனா கூட அதுக்கப்புறமா அதை ட்ரெயின் ஆனோன்னா நமக்கு வந்து ஓவராலாக இன்டர்வியூவை நல்லா பண்ண முடியும். ஸோ என்னோட பர்ஸ்பெக்டிவில் வந்து நம்ம சொல்ல வரதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, பட் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லக்கூடாது, ரொம்ப லாங்காகவும் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட், இது நிறையா மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ அப்படி அட்டன் பண்ணுற மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம ட்ரெயின் ஆகணும். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜியாக நான் ஃபாலோ பண்ணேன் இன்டர்வியூக்கு.